ஒரு கொஞ்சம் குழம்போடையே சாப்பிடலாமா? வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். அதுவும் இரவு சமையல். என்ன இன்றைக்கு இரவு சமையலாக தான் இருக்க போது. அது என்ன புட்டு நான் செய்யப்போகிறேன். புட்டு கொத்தா செய்யப்போகிறேன். புட்டு கொத்து இதில் நாங்கள் பொரிச்சொன்னும் போடையில மிளகறியை. இன்றைக்கு லீக்ஸ் கேரட் அதோட முட்டையை மட்டும் வச்சுக்கொண்டு புட்டு கொத்து செய்யப்போகிறோம். அதோட கறியும் தான் சமைக்க போகிறோம். கறி என்ன வைக்க போகிறோம்னா உருளைக்கிழங்கும் கணவாயும் பிரட்டல் கறி ஒன்று வைக்க போகிறோம். இந்த கனவா கறிக்கு நீங்கள் கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கொள்ளலாம், நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த உருளைக்கிழங்கு போட்டு வைக்க உண்மையிலுமே நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அந்த கனவா துண்டுகள் மாதிரியே அந்த உருளைக்கிழங்கு துண்டுலேயும் அந்த சுவை இருக்கும். நல்ல ஒரு பிரட்டல் கறி ஒன்றும் வச்சு சாப்பிட போகிறோம். தொடர்ந்து அப்படியே காலையை பார்ப்போம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு அடுப்பு மூட்டிட்டோம் நாங்களே. என்ன கொஞ்சம் காற்று கூட அடிக்கிறபடியாக அடுப்பு மூட்டியாச்சு. கொஞ்சம் காற்று அடிக்கிறது. என்னென்னா முதல் நாங்கள் கறியை வைப்போம். வச்சு போட்டு இப்போ எந்த சுட புட்டு கொத்து செய்வோம். இப்போ உருளைக்கிழங்கை நாங்கள் வடிவாக கழுவி வட்டி எடுப்போம். நல்ல வடிவாக தோலையெல்லாம் சீவி எடுத்துட்டோம். உருளைக்கிழங்கை நாங்கள் வட்டி எடுப்போம். இந்தளவு துண்டுகளாக வெட்டுனா சரி. நாங்கள் நார்மலாக இப்போ கனவா இந்தளவு துண்டாக வெட்டுவோமோ அந்த அளவில் வெட்டி கொண்டா சரி. இப்போ நாங்கள் கறிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். என்ன இப்போ கறி வைக்க தொடங்குவோம். சட்டி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் போடுவோம். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டுருவோம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா புட்டுக்கு நாங்கள் முதல் தர குழச்சி அவிய விட்டுருக்கு. இட்டாலி பானையெல்லாம் அவிய விட்டுருக்கு. இன்றைக்கு இட்டாலி பானையிலன்னா நிறைய அவிக்கலாமா? வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கிட்டது. நாங்கள் வட்டி கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு எங்களுக்கு நல்லா வதங்க வேணும் இல்லை. ஏன்னா இப்போ கனவாவோடு சேர்ந்து அவிய தானே போகும். இப்போ நல்லா வதங்க விட்டுட்டோம்டா நல்லா கரைஞ்சிரும். இந்த கனவா அந்த பிரட்டலோடு சேர்ந்து கரைஞ்சிடும். அதனால் என்ன செய்யப்படுறோம்டா இப்போ இதோட கலந்து விட்டுட்டு நாங்கள் கனவாயும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் இப்படியே கலந்து விடுவோம். இந்த கனவா என்ன செய்ய போனால் நல்லா தண்ணி விடுந்தான். அதோட சேர்ந்து உருளைக்கிழங்கு கனவாயெல்லாம் நல்லா அவியட்டுங்க. புட்டு அங்கெல்லாமா அவிஞ்சோன்றிருக்கிறபடியா புட்டுக்கு நாங்கள் தேங்காய் திருவி எடுக்க வேணும். இந்த அவிஞ்சோன்றிருக்கட்டுங்க கனவாயம். அதோட நாங்கள் தேங்காயை திருவி எடுப்போம். இப்போ நாங்கள் அதுக்கடையில் தேங்காய் திருப்பி கொண்டு வந்தாச்சேண்ணே. இப்போ திறந்து பார்ப்போம். அப்படியே அவிஞ்சு வந்துருக்கு. இப்போ தான் அதுதான் தண்ணி விட்டுருக்கு. தண்ணியில் இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கும். அதுக்கடையில் என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு போடுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். இப்போ தேங்காய் பால் புளிஞ்சு எடுப்போம் நாங்கள். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். ஒரு நல்ல வாசமாக இருக்குன்னு உருளைக்கிழங்கும் அப்படியே இந்த அவிஞ்சிட்டு நல்லா இங்கே இனி விட்டால் கரைஞ்சிடும் இந்த உருளைக்கிழங்கு. ஆனால் அந்த கனவா பிரட்டலை விட இதில் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்குது தானே
அதோட நீங்கள் புட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொதுவாகவே புட்டுக்கு வந்து இப்போ கடல் உணவு வந்து நண்டு குழம்பா இருந்தாலும் சரி, இந்த உரால் கணவாய் எல்லாமே நல்லா இருக்கும். வந்து இதில் அந்த கணவாயோட சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு அந்த உருளைக்கிழங்கோட சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். பார்த்துக்கு பறந்து ஓடும். அதுதான் மோம்பளியை பறந்தா சரி சரி அதையோ அப்படியே கலந்து விடுவோம். அதையும் தூளெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக அப்படியே கலந்து விடுவோம். கொஞ்சம் பால் நாங்கள் பழமையை விட கொஞ்சம் கூடுதலாக விட்டது ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ புட்டோட நாங்கள் குழச்சி சாப்பிடத்தானே, அதுக்காக வந்து கொஞ்சம் பால் கூட விட்டுருக்கு. இது கொதிச்சு வத்தங்களுக்கு கணக்காக வரும். என்ன கொய்யாப்பழம் போட்டுறீங்க? ஓ, சிவப்பு கொய்யா. கொய்யாப்பழம் அது கடையில் வந்துட்டு இப்போ நாங்கள் அதையும் படி சாப்பிடுவோம். இனிக்குது. இனிக்குதா? இப்படியே கொதிக்கட்டுக்கு மேலே. இது ஒரு கொய்யா. சின்ன பழமாயிடும். சின்ன பழம் தான் ஆனால் நல்ல இனிப்பு. ஓ, அவங்கள பார்த்தீங்கன்னா புட்டு அமைஞ்சு கொண்டிருக்குது. கனவா குழம்பு அப்படியே கொதிச்சு கொண்டிருக்குது. என்ன நாங்கள் புட்டு கொத்து செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா, லீக்ஸ் கேரட் எல்லாத்தையும் துப்புரவாக்கி முதல் நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். ஆனால் ஏற்கனவே புட்டு கொத்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் மிரக்கறி எல்லாமே நல்லா பொரிச்சு போட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து குழம்பு வைக்கிறபடியாக நாங்கள் மிரக்கறி ஒன்றும் பொரிச்சு போடையில, இதை மட்டும் சாதுவாக நாங்கள் வதக்கி போட்டு போட போகிறோம். என்ன லீக்ஸையும் கேரட்டையும் வதக்கி போட்டு முட்டையும் அதோட சேர்த்து செய்ய போகிறோம். அதோட நாங்கள் திறந்து பார்ப்போம், நல்லா வத்திடுமேலோ மிரக்கறி வட்டி கொண்டு இருக்கிற இடையில. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி இருந்தும் பரவாயில்லை, குழம்பு கொஞ்சம் வத்தி கொண்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் புளி வந்து பல புளி கரைச்சி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு வந்து நச்சீரகம், மிளகு, உள்ளி, இஞ்சி எல்லாம் முடிச்சு வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இனி ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு தண்ணாவில் அப்படியே இருந்தால் சரி. அப்படியே உருளைக்கிழங்கும் எங்களுக்கு கணவாயும் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் மிரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டு புட்டு கொத்து செய்ய தொடங்குவோம். என்ன ஒரு 2 நிமிஷம் அளவில் அப்படியே தண்ணில் இருக்கட்டுங்க எங்களுக்கு. இப்போ இருக்கா கனவா கறியை திறந்து பார்ப்போம். கொதிச்சுட்டு நல்ல வத்தி கொண்டு வந்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு இறக்கு வந்தாங்களே. அதை விட இதுதான் கணக்கு. புட்டுக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் விட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அளவாக இருக்கும். அப்படியே நாங்கள் இறக்குவோமே. நான் அதோட வந்து மிரக்கறியெல்லாம் துப்புரவாகி கழுவியும் எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து கேரட்டை வந்து ஸ்க்ரேப்பரில் நாங்கள் சீவி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் கறியை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நாங்கள் எடுத்து விடுவோம். கேரட்டெல்லாம் நல்லா உறைஞ்சி எடுத்துட்டோம். அதோட வந்து இப்போ நாங்கள் லீக்ஸையும் நல்ல சின்னனாக அரிஞ்சு எடுப்போம். நல்லா கத்து டைமாக இருக்குது, கையை வெட்டிட்டு மூண்டு அவ்வளோ கூறாக இருக்குது, வெட்டவும் ஆசையாக இருக்குது. அதோட வந்து புட்டும் நாங்கள் அப்படியே அவிச்சு எடுத்தாச்சு. அப்படியே வெங்காயத்தையும் நாங்கள் அப்படியே மெல்லிசா வட்டி எடுப்போம். எனக்கு தேவையில்ல ஒரு 2 வெங்காயம் போட்டாக்கா. நாங்கள் வந்து புட்டை வச்சு எடுத்துட்டோம். அதோட மிரக்கறி எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம். என்ன இந்த சட்டிக்கெலாம் வந்து இன்றைக்கு புட்டு கொத்து செய்ய போகிறோம். சட்டி சூடாகிட்டுது. இந்த மிரக்கறி எல்லாமே நாங்கள் வதக்குறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. முதல் வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம். இப்போ லீக்ஸ் கரெக்டாக வேகமாக அப்படியே வதங்கியிருந்தானே, அப்போ வெங்காயத்தை முதல் போடுவோம். அதோட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம்.
இப்போ வந்து நல்லா வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் பதங்கட்டுக்கும் உங்களுக்கு. வெங்காயம் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன சேர்ப்போம்னா வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸை சேர்ப்போம். அதோட வந்து கேரட். இந்த கேரட்டும் லீக்ஸும் வந்து எங்களுக்கு நோமலாக வதங்கினாலே காணும். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். கறி சேர்க்காமல் நீங்கள் புட்டு கொத்து செய்கிறேன்டா இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வாழைக்காய் எல்லாமே வந்து சின்னனா வெட்டி பொரித்து போட்டுக்கொள்ளலாம். ரெண்டாவதுக்கு கறி தேவையில்லை. முட்டையும் சேர்க்கிறபடியா அதுக்கு கறி தேவையில்லை. இதுக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்ப்போம். இப்படியே நல்லா கலந்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் பதங்கட்டுக்கும் எங்களுக்கு அந்த பச்சை மணம் ஒன்றும் இல்லாமலுக்கு இப்படியே பதங்கட்டுக்கும். லீக்ஸும் கேரட்டும் வந்து எங்களுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன சேர்ப்போம்னா முட்டை சேர்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தானே விட்டு நாங்கள் இப்போ முட்டை சேர்க்கிறதுக்காக நாங்கள் இப்படியே பிரித்து விட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். இப்போ வந்து நாங்கள் உடைச்சி வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்ப்போம். முட்டை கலவாக நாங்கள் உப்பு சேர்ப்போம். இப்போ இதை வந்து இப்படியே கொஞ்சமாக நாங்கள் குண்டி விட்டு கொண்டு இருந்தால் அப்படியே இதுவே அந்த புட்டு பருவம் மாதிரி பொடுபடுத்து கொண்டு வரும். சூடு வர அந்த உரையை கொண்டு வர தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே இந்த புட்டு பருவமாக வேற தொடங்கிட்டு இப்போ என்ன செய்ய வேணுமெண்டா நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ இனி அடுப்பை குறைக்க வேணும். ஏன்னா நாங்கள் எண்ணெய் வந்து கணக்க விட இல்லை தானே. அடுப்பு எரிஞ்சுதாண்டா இனி அடி பிடிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட்டு கொத்துக்கான கலவை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற புட்டு இதோட சேர்ப்போம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட வேணும். புட்டு கொத்து தான் இது, கொத்தாமல் தான் இந்த புட்டு கொத்து செய்கிறது. முழுக்கவே அந்தபடிய கலவையிலான்னு இருக்குது புட்டு கொத்து. எப்படி ரெடி ஆகி கொண்டு வர ரெண்டு பேரும் இதுக்குள்ள சோத்தை போட்டு பிரட்டினீங்கன்னா முட்டை ரைஸ் முட்டை ஃப்ரைட் ரைஸ் அப்படியா தேவைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து கறி சேர்க்காமலுக்கு இந்த புட்டு கொத்து செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பொரிச்சும் போட்டுக்கொண்டு அதோட வந்து இதுக்கு வந்து துண்டு மிளகா அது இருக்குது தானே கடத்தூள் அது சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை தனி மிளகாத்தூள் சேர்த்தா இன்னும் உரைப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் கறியோட தானே சாப்பிட போகிறோம். அப்போ எங்களுக்கு இதுக்கு வந்து உரைப்பு தேவையில்லை. இதெண்டா இப்போ சின்ன கலையெல்லாம் நல்ல வடிவாக சாப்பிடுவேன். எப்படி இருக்குன்னு வேறு புட்டு கொத்து ரெடி ஆகிட்டு புட்டு கொத்து ரெடி ஆயிடுச்சு. இரவு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் இறாக்குவோம் இது அப்படியே. புட்டு கொத்து ரெடி ஆயிட்டது. நல்லா வாசம் பெறுது. வாசம் பெறுது. அப்படியே சுட சுட சாப்பிடணும் ஆவி பறக்க. ஆனால் இந்த புட்டு கொத்தில் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மை இருக்காது. அப்படி அந்த எண்ணெய் இல்லாமலுக்கே இருக்கு. அப்படி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன அதோட கனவா குழம்பு எப்படி இருக்கு. இதுதான் அந்த புட்டி சாப்பிடக்கூடிய பருவம். ஒரு கொஞ்சம் குழம்போடையே சாப்பிடலாமோ சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் புட்டு கொத்தை சாப்பிடுவோம்.
என்னென்றால் இரவு தான் சாப்பிடணும், இப்போ ஒரு கொஞ்சமாக சாப்பிடுவோம் முதல். அப்படித்தானே? இப்போ கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது, இப்போ சாப்பிட்டா சரி. அந்த உருளைக்கிழங்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. உண்மையாக தான். அதை விட என்ன பண்ணு, இதுக்கு வந்து கனவாக இந்த வயலில் ஒன்று இந்த வயலில் இந்த தனியாக புட்டு கொத்தோடையே சாப்பிடலாம். ஓ, நல்ல ஒரு சுவையாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சாப்பாடு, இரவு சாப்பாடு என்ன. ஆனால் இந்த புட்டு கொத்து இப்படி நீங்கள் ஒரு செய்து சாருங்க. இது வந்து அரிசி மாவுலையும் செய்து கொள்ளலாம். ஓ, என்ன அரிசி மாவுண்டா டக்குன்னு காயும், இதெல்லாம் கொஞ்சம் நின்று காயும், அவ்வளோதான். ஆனால் நல்ல சுவை. நாங்கள் புட்டு வந்து வளமையாக அவிக்கிறபடியாக அதை நாங்கள் அவிச்சு காட்டையில், நான் அவிக்கிறத வந்து காட்டையில் இல்லை கதை இல்லாமல் சாப்பாடு நடக்குதா அந்த மாதிரி இருக்கு. அதை விட இன்னும் ஒரு பயம், இப்போ நேரத்துக்கு கூட சாப்பிட்டா அப்புறம் இரவுக்கு சாப்பாட்டை நிப்பாட்டி விட்டீங்களா? புட்டு இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்களாண்டால் நல்ல ஒரு அருமையான புட்டு, அதோட நல்ல ஒரு கறி, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன புட்டு கொத்தும் கனவாய் குழம்பும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஆனால் நிறைய பேர் செய்திருப்பீங்க. நல்ல ஒரு சாப்பாடு. நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு போவோம். நன்றி, வணக்கம்.